வேலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் தொடர்ந்து தினம் பெய்கின்ற மழையில் தொடர் கண்காணிப்பு நடத்தி அதிகாலையிலே நேற்று பெய்த மழையினுடைய அளவு எவ்வளவு, எந்த ஏரிகள் எல்லாம் நிரம்பி இருக்கின்றன, எந்த உபரி நீர் நகர்ப்புற குடியிருப்பு பகுதிகளில் இருக்கிறது என்பதையெல்லாம் உடனடியாக ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட லோக்கல் பாடி அதிகாரிகளை உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு பணித்துள்ளோம். அதே போல மின்சாரத்துறையினரை எந்த பகுதிகளெல்லாம் நம்முடைய மின் கம்பங்கள் சாய்ந்து இருக்கிறதோ அங்கெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம். நீங்க சொன்ன இந்த பள்ளத்தூர் பகுதியிலையும் சப்ளை சேனல்ல பிரீச் ஆயிருக்கு. அது உடனடியாக சரி செய்து கொண்டு இப்போ அதிகாரிகள் எங்களுக்கு அறிக்கை தந்திருக்கிறாங்க. அதிகமா வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நியர்பை ஸ்கூல்ல இருக்கு, சின்ன பசங்க எல்லாம் அங்க விளையாடுறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு இல்லை, இதன் மூலம் உங்களுக்கு பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பான்மையான ஏரிகள் நிரம்பி இருக்கிறது. பாலாறுல நம்முடைய கவுண்டனியா பகுதியிலிருந்து வருகிற நீரும் சரி, அதை போல இங்கே ஜவ்வாது மலையிலிருந்து பெய்கிற மழையால் வருகிற நீரும் சரி, பாலாறுல அதிகப்படியான நீர் போக்குவரத்து இப்ப இருக்கு. தயவு செய்து பொதுமக்கள் தங்களுடைய குழந்தைகளை தாங்களும் நீங்க மழை நீரை சென்று பார்க்க போகிறோம், பக்கத்துல இருந்து செல்ஃபி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஏரிகள் பக்கத்திலேயே ஆறு பக்கத்திலே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்பதை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஆமா, போதுமான அளவுக்கு மணல் மூட்டைகள் நம்மிடம் தயாராக இருக்கிறது. அதே போல ஜேசிபி இயந்திரங்கள் அனைத்து பகுதிகளிலும் ஜேசிபி இயந்திரம், ஹைவேஸ், லோக்கல் பாடி எல்லாருமே தயாரா வச்சிருக்கிறாங்க. எங்கெங்க இந்த கம்ப்ளைண்ட் வருதோ உடனடியாக அட்டெண்ட் பண்றோம் சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.